தயவு வந்தனம் ஐயா. விஜயானந்த் பேசுறேன். ஒரு சிறு சந்தேகம். உள்ளபடியே பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதன்மை கடமையா பெருமான் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில அது செய்ய முடியாத சூழல்ல, நேரங்கள்ல நம்ம வாழ்விடத்தில சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளாகிய காக்கைகள், மாடுகள், நாய்கள், எறும்புகள் இவைகளுக்கு உணவளித்தல் அ அதுக்கு ஈடான செயலா? அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அ இது குறித்து பெருமானோ, நம்ம திண்டுக்கல் சாமியோ என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கய்யா. வந்தனம். அற்புதம் ஜோதி தெய்வய்யா, வந்தனமையா, வந்தனம். தங்களுடைய ஐயத்திற்கு வினா ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே இருக்குதுங்க. பெருமான் அதிலேயே சொல்லியிருக்கார். அதாவது மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் நியதியின்படி ஆகாரம் ஆண்டவரே கொடுத்து விடுகிறார். எனினும் நமது சௌகரியத்துக்காக, நமது நலத்துக்காக நம்ம வீட்டில் வளர்க்குகின்ற செடி முதலான செடி கொடி பயிர்களுக்கும் சில நாய்கள் நம்ம வீட்டை எதிர்நோக்கி இருக்கும். தெரு நாய்களே கூட நம்ம நாயை வளர்க்கக்கூடாது. இந்த பெட்ஸ்லாம் வளர்க்குறது ரொம்ப தவறுங்க. அதை வளர்க்கிட்டா நம்ம கவனம் அதில் போயிடும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு, நம்ம எதிர்நோக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு கொடுக்கணும். அது அவசியமாக கொடுக்கணும். சில சமயம் பறவைகள் வந்து நிற்கும், நம்ம எதிர்பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வச்சாலே போதும். கொஞ்சம் வச்சாலே போதும். எறும்பு முதலான ஜீவர்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அது இருக்கிறதே கடுகளவு. அதுக்கு வயிறோ அதெல்லாம் எவ்வளோ சிறுதுன்னு பார்த்துங்க. அதுக்கு தேவையானது ஆண்டவரே கொடுத்துருவார். நான் எறும்புக்கு ஆகாரம் கொடுக்குறேன், ஜீவகாருண்யம் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்முடைய மனோ கற்பனையில் தான் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார். அதுக்கும் ஆண்டவர் உள்ளவே இருக்கார். உள்ளவே இருந்து அதை டைரக்ட் பண்ணி தர்றார் கூடவே. அப்படி பசியினால் ஒருத்தன் வாடுறான்னா கூட அவரை வாடும்படி செய்வது இறைவன் தான். அந்த வாட்டத்தை நீக்கி உடனே ஆகாரத்தை யார் மூலமாக கொடுப்பதும் இறைவன் தான். அது எல்லாமே தான். இதில் என்னன்னா, ஏன் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் எல்லோருக்குமே ஒரே ஒரு சீரா கொடுத்துருக்கக்கூடாது? இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு ரஷ்யாவில், அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அங்கே ஏழை பணக்காரர்கள்லாம் வித்தியாசம் அதிகமாக இருந்தது. முதலாளியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. லெனின் போன்ற தலைவர்கள் வந்தாங்க. அவங்க சமரசத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சமரச சித்தாந்தம் கடைசியில் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அவர் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அதனால் அனைத்தையும் பொது உடைமையாக்கி எல்லாமே அரசாங்கம் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இது கொடுத்துச்சு. அங்கே எல்லோரும் போல் ஃபேக்ட்ரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃபேக்ட்ரிகள்லாம் என்னாச்சு, நாளாக நிறைய பேர் சோம்பேறி ஆகிட்டாங்க. நமக்கு தான் கிடைக்குதான்ட்டு சோம்பலான என்ன ஆகுது, குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் குறைஞ்சி போய் ஒரு கட்டத்தில் பொருளாதாரமே பாதிக்கப்பட்டதுனால வெடிச்சிச்சு. புரட்சி வெடித்து திருப்பி அது துண்டு துண்டாக சிதறி போயிடுச்சு. அதனால் அகம் உணராத புறத்தில் மாத்திரம் இந்த சமரச இது பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகாது. எல்லாமே அந்த ஒருமை நிலையில், அகநிலையில் இருந்து கொண்டு மெய்ப்பொருள் நிலையில் அந்த அருள் உணர்விலிருந்து, அந்த சத்துண்மையிலிருந்து நம்ம புறத்தில் அதை இழுத்து கொண்டு நிறுத்தினால்தான் செய்பட்டு வருமே ஒழிய, உண்மையை மறந்து விட்டு புறத்தில் மட்டும் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு மற்ற ஜீவராசிகளை வெட்டி கொலை பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த சித்தாந்தம் பேசிட்டு இருந்தால் அது சரிபட்டு வராது. கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. நம்ம கண் கூட பார்க்குறோம். சரி, மனிதர்களே இப்படி ஒரு முயற்சி செய்து ஒரு 50-60 காலம் அதை நிலைநாட்டி அதை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க.
இதையே ஆண்டவர் செய்யக்கூடாது, எல்லோருக்கும் அந்த பொருள் கொடுக்குற மாதிரி செய்யலாமே, பெரிய பெரும் தலைவர்கள் உள்ளத்தில் தூண்டி விட்டு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்குற மாதிரி கொண்டு வரக்கூடாதா? இல்லை ஆண்டவரால் அது முடியாதா? அப்போ மனிதர்கள்லாம் கடவுளுடைய கண்ட்ரோலில் இல்லையா? அவங்க தனி கண்ட்ரோலில் இருக்காங்களா? அப்போ கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் ஒருத்தனை பணக்காரனாகவும், ஒருத்தனுக்கு சாப்பாடே பாதாம் அல்வா இருக்குது, இன்னொருத்தனுக்கு கஞ்சி கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஏன் கடவுள் படைக்கிறாரு? அது கடவுளுடைய செயலா அல்லது கடவுளுக்கு எதிராக ஏதாவது சாத்தானுடைய செயலா அப்படின்னா இல்லை, எல்லாமே திருவருள் தான் செய்யுது. ஏன் திருவருள் செய்யுது? திருவருளுக்கு இரக்கம் இல்லையா? இல்லை, திருவருளுக்கு இரக்கம் இல்லை. ஏன்னா புதுசாக இருக்கேன்னு கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னா அகண்ட வெளியில் இருக்கிற அந்த அன்பு இருப்பு அனுபவம் இல்லாமல் இருக்கு. ஆக அன்பு இருப்பு தான் அனுபவம். அந்த அன்பை ப்ராசஸ் பண்ணி வாழ்வு நிலைக்கு கொண்டு அந்த அந்த அன்புன்னு சொன்னால் அந்த அன்பை அனுபவிக்கணுன்றதுக்காகவே அவரே இரட்டை நிலையில் ஜீவான்மா பரமான்மாக அகர உகரமாக தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டி அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை தான் அன்பு இருப்பே சிற்றபையில் அருள் உணர்வாக வந்திருக்கு. அனாதி காலமாகவே இருக்காது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை பண்ணுது. அருள் உணர்வு அப்படின்றது தான் தனிப்பெரும் கருணை. அந்த இடத்த இறைவனுக்கு அது அருட்பெருவெளி, எல்லையில்லாத ஒரு கருணை வெளி. அதனுடைய லட்சியம் என்னன்னா ஆன்மாவை தன்னிலைக்கு சேர்த்து அந்த ஜீவன் மூலம் தன்னைத்தானே சச்சிதானந்தத்தை முறைப்படி தன்னுடைய சுய அனுபவத்தில் அந்த ஜீவனாகவே இருந்து அந்த ஜீவனாகிய தன்னுடைய சுய அனுபவத்தில் தான் அனுபவிக்கும்படி தான் இயற்கையிலேயே அது மாதிரி ஒரு இருக்கை அமைப்பு. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. அது உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது வெளியிலேருந்து நம்ம அதை பண்ண முடியாது. அதனால் அந்த சுய அனுபவத்தில் தான் நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்து வரணும். ஆக எந்த இறைவன் எதையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். இந்த தனிப்பெரும் கருணைன்றதுன்னா அங்கே எண்ணங்களே உதிக்காது. அந்த அருள் உணர்வு தான் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் இன்பத்தையும் வழங்கும், துன்பத்தையும் வழங்கும். இன்பத்தையும் வழங்குது அது அறக்கருணை. துன்பத்தை ஏன் வழங்குதுன்னா துன்பம் என்று ஒன்று ஒருவனுக்கு இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு துன்பமே ஒன்று இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு பசி என்ற ஒன்று இல்லை என்றால் என்ன ஆகும்? பசி என்ற ஒன்று இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் எதையும் தயவை எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்போ அன்பு ப்ராசஸுக்கு வராது. பசி தான் முதல் காரணம். அதுவே இல்லைன்னா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ தயவு, அன்பு, அருள் இதெல்லாம் எப்படி ப்ராசஸுக்கு வரும்? அந்த அன்பு ப்ராசஸுக்கு வராது. ஒரு இன்னைக்கு காலையில் ரோட்டில் வாக்கிங் போகும்போது ஒரு நாய்க்குட்டி அவனுடைய தாயை பார்த்து கொஞ்சுது. தாயை அந்த குட்டியை பார்த்து கொஞ்சு. இதுதான் அன்பு ப்ராசஸுக்கு வாழ்வு நிலைக்கு வருது. அப்போ இந்த 2, 3, 4, 5 எண்ணிறம் தானே அந்த அநேகமாகவும் ஆண்டவர் இருந்து அதை வாழ்வு நிலைக்கு அந்த அன்பு இருப்பை வாழ்வு நிலை கொண்டு வர்றதுக்கு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் அவரே அருள் உணர்வு என்கின்ற தனிப்பெரு கருணை வெளியாக இருக்கார். இப்போ தனிப்பெரு கருணையில் அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அனுபவத்தை கொடுக்குது. அது முறைப்படி பூஜ்ஜியத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அது புறநிலையில் தான் அது வளருது. அப்புறம் தான் அகநிலைக்கு வருது. புறநிலையில் வரும்போது அந்த அனுபவம் 2ஆக பிரியுது. ஒன்று இன்பம், ஒன்று துன்பம். இன்பம் என்பது ஏன் வருது அப்படின்னா அது மாயை தான். இருந்தாலும் நம்ம அனுபவிக்கும் போது அது மாயைன்னு தெரியாது. எப்படி என்றால் கனவு காணும்போது நாம் பயப்படுறோம், கவலைப்படுறோம், பதட்டம் அடைகிறோம், துடிக்கிறோம்.
இது எல்லாமே கனவுல நடக்குது. ஆனால் கனவு காணும்போது அது கனவு நமக்கு தெரியுமா? தெரியாது. இறைவன் மறைச்சிடுறான். விழித்தெழுந்த பிறகுதான் ஐயோ நாம் கண்டது கனவு, உண்மை அல்ல, அது பொய்யான ஒன்று அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைச்சதுனால அந்த அனுபவம் வாபஸ் வாங்க முடியுமா? முடியாது. பயந்தது கனவுல, பயந்தது தான். கனவுல ஏதோ ஒரு காரணத்துக்காக பட்டது தான். அதை அனுபவிச்சாச்சு அந்த நிலையில. இப்போ எதுக்குன்னா அந்த இன்பம் அப்படின்றது உள்ள இருக்கிற நிலையான இயற்கையான இன்பம். அந்த கடவுளுடைய இருப்பே இயற்கையில் இன்ப இருப்பாகத்தான் இருக்கிறது. எப்பன்னா அது அருள் உணர்வில் அது செயல்படும் போது தான் அது வரும். ஆக அந்த இன்ப இருப்பாக தனது அன்பு இருப்பாக மாற்றிக்கொள்வதற்காக தான் அந்த அருள் உணர்வு தேவைப்படுது. ஆக இறைவன் தனது தன்மையை அனைத்துமாய் ஆக்கி நமது உடலாக, உயிராக, உணர்வாக, அனைத்துமே அவராக இருந்து செயல்படுறதுனால அந்த இடத்துல இன்பத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, அக இன்பம் இன்னது என்று நாம் புற இன்பத்தை வச்சு தான், அனித்திய மாயா இன்பத்தை வச்சுத்தான் நாம் அக இன்பம் இப்படி இருக்குது என்று யூகிக்க முடியும். அதை எப்போ யூகிக்க முடியும்னா, துன்பம் வரும்போது தான் அதை அந்த இன்பத்தை நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது நிலைக்காமல் போயிடுது. துன்பம் வரும்போது அது வேண்டாம்ன்றோம். இன்பத்தை வேண்டி விரும்புகிறோம். ஏன் ஒவ்வொரு உயிரும் இன்பத்தை விரும்புது அப்படின்னா, அதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. ஒவ்வொரு ஜீவனும் இன்பமாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் புலன் இன்பத்தில் அதில் அநேக வகை இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இன்பமாக இருக்கணும். ஏன் ஆசைப்படுதுன்னா, அந்த ப்ராசஸே அந்த லட்டு சாப்பிட்றோம்னா அது இனிப்பாக இருக்குது அப்படின்றது இல்லை. அந்த நேரத்தில் நம்முடைய இன்ப இருப்பாக மாறி போகுது. அனுபவத்தையும் இருப்பையும் பிரிக்க முடியாத ஒரு நிலையம்தான் ஆன்ம நிலையம். அங்கே அனுபவமும் இருப்பும் மெர்ஜாகும் போது நம்முடைய இன்ப இருப்பாக மாறிவிடுகிறது. லட்டு எப்படி நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்குறேன், எப்படி இருந்தது? நீங்கள் சொல்கிறீங்க இனிப்பாக இருந்தது. அது சரியான பதில் இல்லை. ஏன்னா நான் லட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்கல, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அது நல்லா இருந்தது, அதுவும் சரியில்லை. அப்போ சரியான பதில் என்னன்னா, நான் இப்பொழுது இன்ப இருப்பாக மாறிவிட்டேன். அதை தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய நிலை திரும்ப திரும்ப அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறதுக்கு காரணம் அதுதான். மேலும் அனுபவிச்சதையே அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம்னா அதுதான் செயற்கை இன்பம். நிலைக்காது போயிட்டே இருக்கும். கணம் கடந்து போனது தான். அதை மீண்டும் அனுபவிக்க முடியாது. ஆனால் மீண்டும் அனுபவிக்கிறதற்கு தூண்டுகோலாக இருப்பது எது என்றால் அனுபவ ஞாபகம். அது ஒரு ஞாபகமாக இருந்து அப்போது நம்ம அனுபவிக்கும் போது அது நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு செய்தியை கொடுத்து அது தூண்டி விடுமே தனிய அனுபவிக்கப்பட்டது மீண்டும் அனுபவத்துக்கு வராது. அதனால அனுபவித்த இன்பத்தையே மீண்டும் மீண்டும் புதியதாகவே அனுபவிப்போம். மேலும் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பம் அனுபவிக்கும் போது நம்மையே அறியாமல் அதிசயப்பட்டுத்தான் அனுபவிப்போம். அதிசயப்படும் போது தான் அது இன்பமாக அனுபவப்படும். அது ஒரு வியப்பாக இருக்கும், அது புதுமையாக இருக்கும். ஏற்கனவே அனுபவிச்சு தான், ஆனால் அந்த டைமுக்கு அது வியப்பாக இருக்கும், அது ஒரு அதிசயமாக இருக்கும் அந்த ஆன்மாவுக்கு. அப்போ அதிசயப்படும் போது தான் அது இன்பமாக இருக்கும். ஆனால் அதனால் அது நிலைக்காமல் போயிடுது. அது எத்தனை யுகம் நம்ம அனுபவித்தாலும் அதே இன்பத்தை திரும்ப திரும்ப அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ கோடி கோடி பிறவிகளை அதை விளைச்சு சுகத்தை அனுபவிச்சு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முடிவு இருக்கா? முடிவில்லை. இப்போ வயசாயிடுச்சு, உடல் ஒத்துழைக்கலை, சமுதாயம் கேவலமாக பேசும், அதனால் அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உணர்வுக்கு வயசாகலை, அது எப்போவுமே அந்த மாயையில் மயங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சேட்டை பண்ணால் சமுதாயம் காரி துப்போம். அதனால்
அடக்கி சுருட்டி மடக்கி வச்சுட்டு இருக்கமே ஒழிய அந்த உணர்வு அப்படின்றது வடிவ மயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வயசானவரை கூட. ஆனால் உடல் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்காது, உடல் நோய் நொடியினால அது தற்காலிகமாக தடைபட்டு மறுபடியும் அடுத்த பிறவிக்கு வரும். ஆக இதுக்கு முடிவு இருக்கும்னா முடிவே இருக்காது. ஏன்னா அது கணத்துக்கு கணம் அது இன்பமாக இருக்கத்தான் விரும்பும். காரணம் நிகழ்காலத்தில் தான் அந்த ஆன்மா இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே எதிர்காலமோ இறந்த காலமோ கிடையாது. உண்மையில காலமே கிடையாது. அது நித்திய நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால அது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சும்மா இருக்கும். ஆக இதுக்கு எண்டு அதை ஃபீட் பண்ணி தான் திருப்பி துன்பத்தை கடவுள் கொடுப்பார். ஆக இதுக்கு முடிவு என்பதே இருக்காது. அப்போ துன்பத்தை கொடுக்கும் பொழுது தான் அடாடா அந்த இன்பம் தான் இப்போ துன்பமாக மாறுது அப்படின்ற ஒரு தெளிவு எப்போ ஏற்படும்னா பக்குவ டைமில் தான் அது ஏற்படுது. அது வரையில் எத்தனை பேர் அந்த அறியாமையிலே இருந்து மீண்டும் மீண்டும் அழிவு விடுறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு தான் அந்த உள்ளே இருக்கிறது வெடிக்க ஆரம்பிக்கும். அறியாமை வெடித்து சிதறி அந்த ஆன்ம அணு பிளந்து அந்த உண்மை வெளிப்படும். அது வரையில் இன்பம் துன்பம் என்ற 2 அடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த இன்பம் துன்பம் ரெண்டுமே இன்பத்தை வேணும்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே இறைவனுடைய மரக்கருணை தான். அறக்கருணை என்பது ஆட்கொள்ளுவது, அது பேரின்பத்தை தருவது. மரக்கருணை என்பது அந்த மரக்கருணையிலையும் கருணை மறைந்திருக்கிறது. அது இன்பமாகட்டும் அது துன்பமாகட்டும் அவர் அந்த இடத்துல எல்லையில்லாத கருணையாக இருப்பார். அந்த இடத்துல கடவுள் இரக்கம் நம்மை மாதிரி இரக்கம் இருக்காம்னா இரக்கம் இருக்காது. அப்படி இரக்கம் இருந்தால் இறைவன் யாரையுமே பசியினால வாட வைக்க மாட்டார். அப்போது இரக்கம் 3வது, அதுதான் கடைசி டெஸ்டினேஷன். அது இறைவனுடையது தான். அதுதான் ஜீவனில் வெளிப்படுறது. ஆக அகண்ட வெளியில அன்பு இருக்கிறவர் ஆன்ம அணுவுக்குள்ள அருள் உணர்வாக தனிப்பெரும் கருணையாக வந்தவர். அத்தோட அவருடைய வேலை முடிந்து விடவில்லை. அடுத்து ஒரு இலக்கு இருக்கு. அதுதான் ஜீவனில் இரக்கமாக விளைகின்றார். இதைத்தான் இறைவன் எதிர்பார்த்து தான் இப்போதான் ஆண்டவருக்கு அடகநிலை நிறைவு பெறுகிறது. இதுவரையில் அதுக்கு வழி இல்லாமல் போனது. ஏன்றால் எல்லோருமே உடல் மனம் உயிர் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாங்க. பிறவி வேண்டாம் முக்தி அடையிட்டு அது தவறு அப்படின்ட்டு தான் இறைவனே வரலாறு சொல்லித்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு சுத்த சத்து நிலையிலிருந்து தானே தனது மார்க்கமாக உள்ளிருந்து வெளிப்படுவது தான் சுத்த சன்மார்க்கம். இதை சொல்லுவது தான் வள்ளல் பெருமான் பேரும் சொல்ல முதல்லயே சொல்றார். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்களாகி கொஞ்ச காலம் வரையில் நல்ல விசாரணையோடு இருந்து வாருங்கள். இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே புரிஞ்சு போயிடும். அப்போ ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றது என்னன்னா அருளினுடைய அது ஒரு நிலை ஜீவனில் வெளிப்படும் போது ஜீவகாருண்யமாக வெளிப்பட்டது. அப்படித்தான் இறை வள்ளலார் பார்த்தாரே தவிர நம்முடைய அகங்காரத்தினாலே நான் இறக்கப்படுகிறேன் என்றால் அது பயன்பாட்டு கொஞ்சம் தான் அதுக்கு பயன் கிடைக்கும். ஏன்னா அகங்காரம் களவாத போது இறைவனுடைய திருவருள் தான் ஜீவனில் இரக்கமாக வெளிப்படுகிறது என்று கண்டவர் தான் வள்ளல் பெருமான். அதனால்தான் இரக்கம் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக வருவித்த இறைவான்றார். இரக்கம் வேறு இல்லை, என் உயிர் வேறு இல்லை. இரக்கம் ஒருவில் என் உயிர் ஒருவும், இரக்கம் நீங்கள் என் உயிர் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கத்தை பற்றி பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் சொல்கிறார். அந்த ஒரு இது ரொம்ப முக்கியமானது. ஆக இரக்கம் என்ற ஒரு நிலை மனிதனுக்கு உரியதா கடவுளுக்கு உரியதா என்றால் மனிதன் தனியாக கிடையாது. இறைவனே அகண்ட வெளியில் அன்பு இருப்பாகவும் ஆன்ம சிற்றவையிலே அருள் உணர்வாகவும் அந்த ஆன்ம நிலையிலிருந்து விரிந்த தானே ஜீவான்மாக இருக்கும்போது அந்த ஜீவான்மனுடைய உண்மையான சுபாவம் அந்த இடத்துல தன்னை இரக்க சுபாவமாக
வெளிப்படுத்தி கொண்டு இப்பொழுது அவர் வள்ளலார் வடிவிலே இரக்கமாக அவர் மனதிலே அவரது திருக்கண்களிலே அந்த ஆண்டவர் பேர் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இதுதான் உண்மை. அதனால இந்த பசிமை எல்லாமே ஒரு ப்ராசஸில் தான் வைக்கப்படுகிறது. அதனால இரக்கம் ரொம்ப முக்கியம். அதில் மனிதர்களுக்குத்தான் மிக முக்கியமாக உயிர் விளக்கப்படி செய்கிறது மட்டும் இல்லாமல் உடனே அருள் விளக்கப்படி செய்யணும். இப்போ எல்லோரும் பசிக்கு சாப்பாடு போட்டு அவனோட அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி செய்கிறது தவறு. அவங்கள உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அறிவிளக்கப்படி உயிர் விளக்கப்படி சேர்த்து செய்யணும். இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிட்டோம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆக இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய பணி மனிதர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். மற்ற ஜீவராசிகளுக்கு, மனிதன் அல்லாத மற்ற உயிர்களுக்கு அதை இறைவன் பார்த்துக்கொள்வார். அதிலே விளக்கு என்ன என்றால் நம்மளுடைய நலனுக்காக சம்பாதித்து வைத்திருக்கின்ற பசு போன்ற ஜீவர்கள், அப்புறம் தெருவில் இருக்கிற நாய்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லா காலத்துலேயுமே நம்ம வீட்டுக்கு எதிர்பார்க்குதுன்னா அது கொடுக்கணும். தெருவில் போனால் வச்சா சாப்பிடுதுன்னா வைக்கணும். அது என்ன சாப்பிட போகுது? கொஞ்சம் சாப்பிட போகுது. அதே ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கக்கூடாது. ஒரு கடமையாக நினைக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நன்றி ஐயா. தெய்வம் வந்தனம்.